இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹோட்டல் சுவையில் பாசிப்பருப்பு சௌச்சோ கூட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஒரு சௌச்சோவை எடுத்து தோடெலாம் சீவிட்டு நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்காங்க. 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இதே நல்லா பச்சை வாசனை பொறுக்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சௌச்சோ இது கூட சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகப்பொடியும் சேர்த்துருக்காங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சுருந்தா பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சா நமக்கு ஒரு சுவையான சௌச்சோ பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.